வெல்கம் டு மை சேனல் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் தான். இது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி குக்கரில் செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு யாராவது வராங்க அப்படின்னா கொடுக்கலாம். அதுவும் கிடையாதுன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. ஏன்னா இதில் வெறும் அரிசி பருப்பு மட்டும்தான் போட போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அப்புறமா காஞ்ச மிளகா 1 2 பாதி போடுங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட நல்லா குழைய வச்சு கொடுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. வேக வைக்க வேண்டாம், ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதுக்கேற்ப தண்ணி, அதான் 2 கப் அரிசி அப்படின்னா 4 கப் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அதை வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு 2 விசில் இல்லை, குழந்தைங்களுக்குலாம் ஒரு 3-4 விசில் போடுங்க. நல்லா குழஞ்சிரும். அவ்வளோதான். நம்ம ஈஸியான மெத்தடில் அரிசி பருப்பு சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கும் ஏற்றுது. எங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.